எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை பேர் நாய்க்குட்டிகள் விற்பனைக்கு. ஒரு கடைக்காரர் அவர் கடையோட கதவு மேலே நாய்க்குட்டிகள் விற்பனைக்குன்னு எழுதியிருந்தார். அந்த விளம்பரம் பல குழந்தைங்களை ஈர்க்கும்னு அவர் நினச்சார். அது மாதிரியே ஒரு சிறுவன் கடைக்கு முன்னாடி வந்து நின்னான். நாய்க்குட்டிகளை நீங்கள் என்ன விலைக்கு விற்க போகிறீங்க அப்படின்னு கேட்டான். 1000 ரூபாலேருந்து 2000 ரூபா வரைக்கும் விற்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு கடைக்காரர் பதில் சொன்னார். நான் நாய்க்குட்டியை பார்க்கலாமா? கடை உரிமையாளர் புன்னகைச்சிட்டே உள்பக்கம் திரும்பி விசில் அடித்தார். நாய் கூண்டுலேருந்து சிறு பந்துகள் போல 5 நாய்க்குட்டிகள் ஓடி வந்தன. ஒரு குட்டி மட்டும் மிகவும் பின்தங்கி மெதுவாக வந்தது. அந்த பின்தங்கி வந்த நாய்க்குட்டி நொண்டி நொண்டி மெதுவாக நடந்து வந்துட்டு இருந்துச்சு. அதை கவனித்த சிறுவன், என்னாச்சு அதுக்கு அப்படின்னு கேட்டான். அந்த நாய்க்குட்டியோட கால் சரியாக வளர்ச்சி அடையலை. அந்த குட்டியை கால்நடை மருத்துவர் பரிசோதிச்சும் பார்த்துட்டார். இனிமே அது எப்பவும் முடமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி கடைக்காரர் சொன்னார். சிறுவனின் முகத்தில் இன்னும் ஆர்வம். இந்த குட்டி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னான். அப்படின்னா நீ இதுக்கு காசு எதுவும் கொடுக்க வேணாம், நான் உனக்கு அதை இலவசமாகவே தரேன் அப்படின்னு கடைக்காரர் சொன்னார். அந்த குட்டி பையனின் முகத்தில் இப்போது சிறு வருத்தம். கடைக்காரின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து விரல் நீட்டி சொன்னான், நீங்கள் ஒன்றும் எனக்கு இலவசமாக கொடுக்க வேண்டாம். மற்ற நாய்க்குட்டிகளை போல இதுக்கும் நான் விலை கொடுத்தே வாங்கிக்கிறேன். விலை கொடுத்து வாங்கிறதுக்கு இந்த நாய்க்குட்டி தகுதியானது தான். நான் இந்த நாய்க்குட்டிக்கு உரிய தொகையை முழு தொகையை கொடுக்குறேன். ஆனால் இப்போ என்கிட்ட கொஞ்சம் பணம் தான் இருக்குது. பாக்கி பணத்தை நான் மாதம் கொடுத்து சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னான். ஆனாலும் கடைக்கார் விடலை. பையா, இந்த நாய்க்குட்டியால் உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இதனால் மற்ற நாய்க்குட்டிகளை போல் ஓட முடியாது, குதிக்க முடியாது, உன் கூட விளையாடக்கூட முடியாது அப்படின்னு சொன்னார். உடனே அந்த பையன் குனிஞ்சு தான் இடது கால் பேண்ட்டை உயர்த்தினான். வளைந்து முடமாகி போயிருந்த அக்காலில் ஒரு உலோக பட்டை மாற்றப்பட்டிருந்தது. இப்படி அவன் கடைக்கார நிமிர்ந்து பார்த்து சொன்னான், என்னாலும் தான் ஓட முடியாது, குதிக்க முடியாது. இந்த குட்டி கஷ்டத்தை நானும் புரிஞ்சுக்கிறேன். என்ன மாதிரி இந்த குட்டிக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க கிடைக்க மாட்டாங்க. அதுக்கும் அதுதான் தேவை அப்படின்னு சொன்னான். உன் வலியை உன்னால் உணர முடிந்தால் நீ உயிரோடு இருக்கிறாய். ஆனால் பிறர் வலியை உன்னால் உணர முடிந்தால் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். நன்றி.